பேபிஸோட விஷுவல் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் ஃபைன் மோட்டார் ஸ்கில், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், க்ரியேட்டிவிட்டி, லாங் டேர்ம் மெமரி அவங்களுக்கு இருக்கும். ரொம்பவே பேபியை ரொம்ப என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாமா? பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலான இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா லிசன் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணி. நம்மளும் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டே சொல்லும்போது பேபி சூப்பராக என்ஜாய் பண்ணி லிசன் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் பிக்சர்ஸ் இருக்கணும், பேக் சைடில் நேம்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த பேபி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பாங்க. நான் சொல்லித்தரமான தம்பி பாதியில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். பேபிஸ்க்கு ஒரு ஆள் உட்காந்து டீச் பண்ணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருந்தால் பேபிஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி லிசன் பண்ணுவாங்க. நம்ம கை பிடிக்கிறது கார்ட்ஸ்க்கு கீழே வச்சு பிடிக்கணும். மேலே 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 கார்ட்ஸை மாற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பேபிஸ்க்கு பிக்சர் கிளியராக கிடைக்கும். நிறையா பேர் பேபிஸ் எப்பயே போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருக்கேன். பட் இப்போ தான் ரைட் டைம். அவங்களுக்கு 2 இயர்ஸ் பிஃபோர் நம்ம டீச் பண்ணுறது நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் 4 செட் ஆஃப் கார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அனிமல்ஸ், பேர்ட்ஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு ரொம்பவே யூஸ் ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள்.